சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகள், நிராகார மற்றும் சாகார தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அலைந்து திரிவது முடிந்துவிட்டது. நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுக்கின்றார். பரலௌகீகத் தந்தை வந்து ஒரு முறைதான் உங்களைத் தன்னுடையவராக மாற்றுகிறார். நீங்கள் பாபாவுடன் அமரலோகத்தில் இருக்கிறீர்கள். பரலோகம், பரந்தாமம், அது அனைத்தையும் கடந்த இடமாகும். பாரதவாசிகள் தனது தர்மத்தையும் அறியவில்லை. அறியாமை தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஞானத்தினால் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஈஸ்வரனுடைய வழியும் கதியும் தனி. கதி என்றால் சத்கதி. சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான். யாருக்காவது நன்மை செய்வதற்காக நான் நுழைகிறேன் என பாபா புரிய வைக்கிறார். பலருக்குள் மாயை பிரவேசமாகிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்பாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினையுங்கள். படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களின் முகம்தான் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் தந்தையை கேளுங்கள். கர்ம போகம் கூட இப்போது இருக்கிறதல்லவா என பாபா புரிய வைப்பார். அழிவு வரத்தான் போகிறது. இன்னும் சில நாட்களே இந்த உலகில் இருப்பீர்கள். பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு சூட்சும வதனம் மற்றும் மூல வதனம்தான் பிடிக்கும். சூட்சும வதனத்தில் எலும்பு தசை கிடையாது. வெறும் சூட்சும உடல் இருக்கும். நிராகாரர் ஆகிவிடுவார்கள் என்பது இல்லை. அங்கே சைகை மொழி நடக்கிறது. ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுகிறது. சூட்சுமமான சப்தம் உருவாகிறது. இங்கே பேசுகிறார்கள். பிறகு சைகை, பிறகு அமைதி. தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் கர்மயோகி ஆகி கர்மம் செய்யுங்கள். 8 மணி நேரம் ஓய்வெடுங்கள். மற்றும் 8 மணி நேரம் தந்தையை நினையுங்கள். பிறகு என்ன நினைப்பது என்றும் நினைக்காதீர்கள். என்னை அங்கு நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதால் உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாகலாம். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. தூய்மை மகாசமுத்திரம். சிவதந்தையின் சிரேஷ்டமான குழந்தையாக பரம ஆசிரியரான இறை தந்தையிடம் ஞான கல்வி பயின்று பரம சத்குருவிடம் சம்பூர்ண உயர்ந்த வழிகளையும் வரதானமாகப் பெற்று தந்தையின் அன்பு மடியை எனது இருப்பிடமாகக் கொண்டு வாழ்கிறேன். மனம், புத்தி சன்ஸ்காரங்கள் இணைந்து ஆத்மா நான் தந்தையின் கிரணங்களால் எல்லையற்ற பவித்திர தன்மை அடைந்து திவ்ய பிரகாசம் பெற்றிருக்கிறேன். அனைத்திலிருந்தும் விடுபடும் ஈஸ்வரிய மார்க்கம் கிடைத்து அதன் வழி நடப்பதால் வெற்றிகளை அனுபவம் கொள்கிறேன். நிராகாரி படைப்பவரான தந்தையையும் படைப்பின் ஞானத்தையும் முதல் இடை கடை ரகசியமும் புரிந்து உணர்ந்து இருப்பதால் முழு காலமும் உன்னதமான மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறேன். சுகம், சாந்தி சக்திகளை தூய்மையின் ஆதாரத்தில் சக்தி சொரூபமாக நிலைத்திருந்து விஸ்வத்திற்கும் படைப்புகளுக்கும் சுப பாவனை சுப விருப்பங்களோடு கொண்டு சேர்க்கும் எல்லையற்ற கருவியாக ஜொலித்துக் கொண்டே நிறைவேற்றுகிறேன். ஆத்மா
தூய்மையான சத்தியமான எண்ணங்கள் கொண்டிருப்பதால் சுப்பாவனை சுபவிருப்பங்களை சத்தியத் தந்தை எனது சத்தியமாக்குகிறீர்கள். எல்லையற்ற நிலையில் நிலைத்திருப்பதே எனது சிவசக்தி இணைந்த சொரூபமாகி விட்டது. கீதையின் ஞானத்தை பருகி உள்ளுணர்வாலும் முழுமையடைந்திருக்கும் மகா பாக்கியசாலி ஆத்மா. ஞானமும் புரிதலும் தந்தையின் எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற தூய்மையின் வளர்ச்சி கண்டு சம்பூர்ண அமைதியில் அன்பு கடல் சிவதந்தை கரங்களின் அரவணைப்பில் சுகம் சாந்தி சக்திகள் நிரம்பப் பெற்ற இனிமையான பேரானந்தத்தில் முழுமை பெற்றிருக்கிறேன். சத்தியத்தையும் பண்புகளையும் குணங்களையும் சர்வ கலைகளையும் சர்வ சக்திகளையும் எனக்குள் நிரம்பச் செய்து சுயம் தங்களது பாதுகாப்பில் பாலனை பொழிந்து கொண்டிருக்கும் பரம தாய் தந்தை பரமாத்ம தந்தைக்கு அன்பு நினைவுகளுடன் வணக்கங்கள். நன்றிகள் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.